கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை கலாத்தியர் 4 அதிகாரம் 6-7 வசனங்கள். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனாய், கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாயும் இருக்கிறாய். அப்போ இந்த வார்த்தையின்படி தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு நமக்கு விலையேற பெற்ற சத்தியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. And so that we would know for sure that we are his true children, God released the spirit of sonship into our hearts, moving us to cry out intimately, "My Father." You are our true Father. Now we are no longer living like slaves under the law, but we enjoy being God's very own sons and daughters. And because we are His, we can access everything our Father has, for we are heirs of God through Jesus the Messiah. அப்போது இந்த வார்த்தை இன்றைக்கு எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த உலகத்தை படைத்த பிதாவாகிய தேவனுக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போது இதுதான் தெரிஞ்ச சத்தியம் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதை எந்த அளவுக்கு ஆழமாக நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதில் ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் உலக பிரகாரமாக நம்ம தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தாய் தகப்பன்கள் இருக்கிறோம். அப்போது எவ்வளோ தூரம் அது ரியலாக நம்ம பார்க்குறோம், அந்த ரியாலிட்டியை இன்றைக்கு தேவன் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார் அப்படிங்கிறதுல நம்ம காண்பிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு அந்த ஆங்கில வேதாகமும் நமக்கு இப்படி சொல்லுகிறது, we know for sure that we are his true children. அப்போது அவருடைய உண்மையான பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம். உலகத்தில் எப்படி ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள்ங்கிறத விட இதை நீங்கள் ரியலாக பார்க்க ஆரம்பிக்கணும். நான் இந்த உலகத்தை படைத்தவருக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு, சேனைகளின் கர்த்தருக்கு, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மாவுக்கு நான் பிள்ளைகளாய் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சத்தியம். அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கு, அது அவர் நமக்கு அவர் தகப்பனாக இருக்கிறபடி, நம்ம அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறபடியினால இன்றைக்கு அவருடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ள அனுப்பி இருக்கிறாராம். எதற்காக? நம்ம அப்பான்னு கூப்பிடும்படியாய். அது ஒருவேளை கிரீக்கில் அப்பா ஃபாதர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு இன்னொரு படி எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, டேடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா டேடி அப்படின்னு கூப்பிட்டோன்னா, இன்றைக்கி உலக தகப்பன்மார்கள், ஒருவேளை உண்மையாய் நேசிக்கிற தகப்பன்மார்கள் தன் பிள்ளைக்கு எவ்வளோ அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, பிள்ளை கேட்குற எதுனாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ இன்றைக்கு அதை காட்டிலும் மேலான ஒரு தகப்பன், நம் மேலேயே நினைவாய் இருக்கிற ஒரு தகப்பனாய் நம் பிதாவாகிய தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளும்போது வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா அப்பா இருக்கிறார், என் அப்பாட்ட நான் இதை கொடுத்துட்டேன், என் அப்பாட்ட இதை நான் சொல்லிட்டேன், என் அப்பா எனக்கு இதை நிச்சயம் நன்மையாக முடித்து தருவார்னு சொல்லி அவருடைய அன்பின் மேலே வைக்கிறது தான் உண்மையான விசுவாசம். அப்போ விசுவாசங்கிறது நம்ம கஷ்டப்பட்டு வர வேண்டியது இல்லை. இன்றைக்கு தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும்போது அது தானாகவே நம் இருதயத்தில் அந்த விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். அப்போது இன்றைக்கு ஏதோ ஒரு டிஸ்டண்ட்டாக ஒரு ஃபார்மலான ரிலேஷன்ஷிப்பாய் நம்ம அப்பா இல்லை, நம்முடைய க்ளோஸ், நம்ம இருதயத்திற்கு நெருங்கினவராய் எப்போவும் நம்ம அப்பா கிட்ட நம்ம போய் பேசக்கூடிய இடத்துல நம்ம அப்பா இருக்கிறார் அப்படிங்கிறத தான் இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மேலும் இப்போ நம்ம அப்பான்னு கூப்பிடக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால நமக்கு உண்டான அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு நமக்கு சுதந்திரமாகிறது அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில்
அத்தனை ஆசீர்வாதங்களும் சுதந்திரமாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி அவர் பிள்ளைகள் ஆயிட்டோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரர்களாய் சகோதரிகளாய் நம்ம இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு நமக்கும் உரியது. அவர்கிட்ட என்னெல்லாம் இருந்ததோ அது நமக்குரியது. அவருக்குள்ளது என்னதெல்லாமோ அது எல்லாம் நமக்குரியதாய் மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1:12-13 கூட அதைத்தான் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ இன்னைக்கு அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு யாரும் அதை கொஸ்டின் பண்ண முடியாது. ஒருவேளை சத்துரு நீ பிள்ளையானா உனக்கே இது நடக்குது அப்படின்லாம் சில நேரங்கள் அவ கேட்கும்போது நம்ம இந்த சத்தியத்தை ஆழமாக அறிந்து அவனை இந்த வார்த்தையை வைத்தே நம்ம ஜெயிக்கணும். அப்போது இன்றைக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்ம பிள்ளைங்கிற அதிகாரத்தை அவர் கொடுத்துட்டாருன்னா அதை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. வசனம் சொல்லுது, இவங்க உலக மாம்ச தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் என்பதை விட இவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ நீங்களும் நானும் இன்றைக்கு அவரால் பிறந்திருக்கிறோம். இன்றைக்கு லிட்ரலாக இன்றைக்கு அவர்தான் நமக்கு தகப்பன் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா உங்கள் தேவைகளை குறித்து, உங்கள் குறைவுகளை குறித்து, உங்கள் வாழ்க்கையின் போராட்டங்களை குறித்து எதை குறித்தும் நீங்கள் கலங்க மாட்டீங்க. ஏன்னா என் அப்பா எல்லாத்தையும் சரி பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட விசுவாசத்தோடு அவரை துதிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த சந்தோஷத்துக்குள்ளே வருவீங்க. அது உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நிச்சயம் கொண்டு வரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. லுக் வித் வண்டர் அட் த டெப்த் ஆஃப் த ஃபாதர்ஸ் மார்வலஸ் லவ் தட் ஹி ஹஸ் லாவிஷ்ட் ஆன் us. He has called us and made us his very own beloved children. அப்போது அவருடைய அன்பை நம்ம எப்படி பார்க்கணுமா? ஆச்சரியமாக பார்க்கணுமா? அவருடைய ஆழமான அன்பு எவ்வளவு பெரிசு. அவருடைய செல்ல பிள்ளைகளாய் பிலவட் சில்ட்ரனா இன்றைக்கு நம்மை அவர் பார்க்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான அன்பு. அப்போ இந்த செல்ல பிள்ளைகளாகிய நம்மை, அவருடைய பிலவட் சில்ட்ரனாக இருக்கிற நம்மை அவர் எந்த விஷயத்திலேயாவது விட்டு கொடுத்துருவாரா? இல்லை நம்ம ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்காமல் இருப்பாரா? அப்படிங்கிறத இந்த சத்தியத்தின் மூலம் நீங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது இன்றைக்கே நீங்கள் நிறைய விடுதலைகளுக்குள்ள தேவன் உங்களை கொண்டு வருகிறார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. வெற்றி உங்களுடையது அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்களை பிள்ளைகளாய் பார்க்கிறதற்கு எவ்வளோ பெரிய அன்பு. இந்த உலகத்தை படைத்தவர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவருக்கு இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோன்னா எங்களுக்கு ஒரு குறைவும் கிடையாதுப்பா. அப்பா, உங்களை தகப்பனாய் கொண்டு இருக்கிற நாங்கள் எந்த விதத்திலும் எந்த குறைவுகளுக்குள்ளேயும் எங்கள் அப்பா நீங்கள் எங்களை வைக்க மாட்டீங்க. எல்லாவற்றையும் நிறைவாய் தருகிற தகப்பன் எங்களுக்கு இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையை ஒவ்வொரு இருதயத்திலும் நீர் ஆணித்தரமாய் பதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.